தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் வீடறிப்பு, யாழில் பதுங்கியிருந்தவர் கைது. கடவுச்சீட்டு வழங்குவது சவாலாக மாறியுள்ளது, விஜிதஹேர தெரிவிப்பு. யாழ் நகரில் இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல், மறைந்திருந்தவர்கள் கைது. அரிசி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, விவசாய அமைச்சு வழங்கிய உறுதி. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் இதுவரை 747 சந்தேக நபர்கள் கைது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. வவுனியாவில் 113 பேருக்கு டெங்கு நோய் தாக்கம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தம். காத்தான்குடியில் 97 பேர் அதிரடியாக கைது. தொடர்பென விரிவான செய்திகள். கிளிநொச்சி போலீசாரால் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 2022 8ஆம் மாதம் 30ஆம் தேதி அன்று கிளிநொச்சி செல்வா நகர் பகுதியில் வீடு ஒன்றினை அடித்து உடைத்து தீயிட்டு எரித்துவிட்டு தலைமறைவாக இருந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு கிளிநொச்சி போலீசார் வலைவீசி வந்தனர். இந்நிலையில் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் 5ஆம் குறுக்கு தெரு பகுதியில் தலைமறைவாக இருந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் கடவுச்சீட்டு வழங்குவது சவாலாக மாறியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டுகளை கோரிய சிலருக்கு சுமார் 5 மாதங்கள் தாமதம் ஏற்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த ஆட்சியாளர்கள் எடுத்த தவறான முடிவின் விளைவே இதற்கு காரணம் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அதனால் கடவுச்சீட்டை ஆர்டர் செய்து 5-6 மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ் நகரில் இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர்கள் என கருதப்படும் 3 ஒன்று கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக இருந்த குறித்த நபர்கள் யாழ் நகரில் நடமாடுவதாக யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ் நகரில் புத்தாண்டுக்கு முன்தினமான டிசம்பர் 31 இரவு வேளை ஒன்று கூடிய இளைஞர்கள் குழுவினர் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியதுடன் இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியிருந்தனர். இது தொடர்பிலான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் 4 பேர் போலீசாரால் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் 2 முச்சக்கர வண்டிகளும் கைப்பற்றப்பட்டன. மேலும் கைதான 3வரையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாணம் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அரிசி தொடர்பான பிரச்சினைகள் இன்னும் 3 வாரங்களில் தீர்க்கப்படும் என விவசாய மற்றும் கால்நடை அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தினை விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நெல்லுக்கான உத்தேச விலையை வழங்க அரசாங்கம் துரிதமாக செயற்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் வனவிலங்குகளினால் பயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளது. மேலும் கடந்த காலங்களில் பெய்த கனமழையால் சிறு ஓடை நிரம்பி நெற்பயிர்கள் நாசமாகியுள்ளதாகவும் இதற்கு உடனடி தீர்வு எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் இதுவரை 747 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கைதாகியுள்ளவர்களில் 100 பேருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் 41 வழக்குகளும் உயர் நீதிமன்றத்தில் 14 வழக்குகளும் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடு தழுவிய ரீதியில் படிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்க நேரிடும் என தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாகாணங்களுக்கு இடையிலான தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. போக்குவரத்து அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை வெற்றியளிக்காவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என சங்கம் தெரிவித்துள்ளது.
வீதி போக்குவரத்து விதிகளை மீறும் பொது போக்குவரத்து வாகனங்களை கண்காணிப்பதற்கு சீருடை இல்லாத போலீசாரை கடமையில் ஈடுபடுத்தும் தீர்மானத்திற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் தனியார் பேருந்து சேவையின் மீது போலீசார் தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் புதிய நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. உரிய கட்டுமான வசதிகள் இல்லாத காரணத்தினால் சில வீதி விபத்துகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு அதிகாரிகளுடன் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை வெற்றியளிக்காவிட்டால் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு 113 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணி தெரிவித்துள்ளது. வவுனியா மாவட்டத்தில் மழைக்காலங்களில் மழை நீரானது டெங்கு நுளம்பு பெருகும் வகையில் தேங்கி நிற்காமல் இருப்பதற்காக சுகாதார பரிசோதகர்கள், போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தனர். எனினும் 2024ஆம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை 113 பேர் வவுனியாவில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தனர். அதில் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 82 பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் குணமடைந்து தற்போது வீடுகளுக்கு சென்றுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சட்டமூலம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோரும் வகையில் குறித்த சட்டம் மூலம் மாற்றியமைக்கப்பட உள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் உத்தரவுக்கு அமைய வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட உள்ளன. அத்துடன் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள் செலுத்திய கட்டுப்பணத்தை மீள செலுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கைகளின் போது குற்ற செயல்களுடன் தொடர்பட்ட 97 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டலில் கேரள கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்த 10 நபர்கள், கசிப்பு போதைப்பொருள் விற்பனை மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்ட 60 நபர்கள், வேகமாக வாகனம் ஓட்டியமை உட்பட வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட 27 பேருமாக 97 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐஸ், கேரள கஞ்சா, கசிப்பு என்பன மீட்கப்பட்டுள்ளதுடன் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.